ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் நம்ம வீட்டிலேயே ரொம்ப சாஃப்டான பன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் அதே நேரத்தில் பேக்கரியில் கிடைக்கிற அதே சுவையில் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவன்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எல்லோரு வீடுகள்லேயும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போது பன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது பன் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அரை கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி பொங்கி வரும். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி பொங்கி வரணும். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்புங்கிறது 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பன் நல்லா இனிப்பாக வேணும்னா இன்னும் கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணதில் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இனிப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதோட 40லேருந்து 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கணும். வெண்ணெய் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா முதலே எடுத்து வெளியில் வச்சிடணும். இதோட ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டே ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட்டை இதோட சேர்த்துடணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி லைட்டாக கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும் இந்த மாவு. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சாப்பிங் போர்டில் கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். மாவை தூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மாவை இதோட வச்சு நம்ம இந்த மாவை பிசைஞ்சு நீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அதிகமாக மாவை தூவிட்டு மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாது. இந்த மாவு இந்த மாதிரி கையில் ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் பிசைஞ்சு நீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் போதும். இப்போது மாவை இந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம கையை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி கையில் லைட்டாக ஒட்டிக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் அதிகமாக மாவை தூவி ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கெலாம் கொண்டுட்டு வந்துடக்கூடாது. மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு இந்த டவ்வை மேலே வைக்கணும். வச்சுட்டு மறுபடியும் மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். இதை அப்படியே 2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடணும். அப்போ தான் மாவு நல்லா பொங்கி உங்களுக்கு டபுள் ஆகி வரும். இப்போது 2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். மாவு நல்லா உப்பி சாஃப்டாகி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு ஓரங்கள்லேருந்து எடுத்து விடுங்க. அப்போது உங்களுக்கு உள்ளார இருக்கிற ஏர்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகிடும். இப்போது இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். இப்போது எல்லா மாவையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவை தூவி விட்டுக்குங்க. இப்போது மாவை இந்த மாதிரி கையால் லைட்டாக விரித்து விட்டு அதுக்கப்புறமா உள்ளார இந்த மாதிரி மடித்து விடணும். அப்போது உங்களுக்கு எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாமல் உங்களுக்கு பால்ஸ் கரெக்டாக கிடைக்கும். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கணும். இப்போது ஒரு பேக்கிங் ட்ரேயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை இந்த ட்ரேயில் எல்லா சைடும் தடவி விட்டுக்கணும். தடவிட்டு
இப்போது இந்த மாவை இதில் செட் பண்ணிடணும். எல்லா மாவையும் இந்த ட்ரேயில் இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். ரொம்ப நெருக்கமாக வச்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும். இதை அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் போல் திருப்பி க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட்டில் விட்டுடணும். இப்போது 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு. கேப்லாம் ஓரளவுக்கு ஃபில் ஆகிருக்கு. இது ஒன்றும் ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கணும். மாவு வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கணும். அதுக்கிடையில் நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் அடியில் 1 இன்ச்சு கனத்துக்கு மண் இல்லைனா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பை விட மண் தான் பெஸ்ட்டு. மண் சேர்த்துட்டு ஒரு சின்ன ஸ்டாண்டு சென்டராக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணணும். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். கேஸ்கெட் வெயிட் எதுவுமே போடக்கூடாது. இப்போது டோட்டலாக ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. கேப்லாம் எதுவுமே இல்லை, நல்லா ஃபில் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸில் காமிச்சேன், ஓரளவுக்கு மாவு உப்பி வந்துருந்துச்சு. இப்போ டோட்டலாக ஒரு 45 மினிட்ஸில் மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. குக்கரும் ஒரு 10 நிமிஷம் போல் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போது குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. மணல் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போது இது உள்ளார இந்த ட்ரேவை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். கேஸ்கெட்டும் போடக்கூடாது, வெயிட்டும் போடக்கூடாது. சரியாக 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். பன்னு நல்லா உப்பி வந்திருக்கு, ஆனால் இன்னும் செவந்து வரல. இது இன்னும் கொஞ்சம் நேரம் பேக் ஆகணும். இது வெந்திருக்கு, கையிலலாம் எதுவுமே ஒட்டலை, ஆனால் இன்னும் செவந்து வரல. இது செவந்து வரணும் இன்னும். இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் பேக் பண்ணிக்கணும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் செவந்திருக்கான்னு. இப்போது கரெக்டாக 40 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். பன்னு நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் பன்னு செவந்து வரணும். இதை விட கொஞ்சம் டார்க் ஆகட்டும்னு நீங்கள் வச்சிங்கன்னா அடியில் தீஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடணும். கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். இப்போது இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னு சூடாக இருக்கும் போதே இதுக்கு மேலே பட்டர் ஆட் பண்ணிக்கணும். எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். பட்டர் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறதுனால நல்ல வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சாஃப்டான பன் ரெசிபி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. அவன்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பேக்கரி டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே மெத்தடில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு பிசைஞ்சு வைக்கிற நேரம் தான் அதிகமே தவிர வேலை ரொம்ப ரொம்ப குறைவு தான். இப்போது சட்டிலேருந்து பன்னை வெளியில் எடுத்துடுறேன். பாருங்கள், சட்டிலையும் எதுவும் ஒட்டவே இல்லை. பன்னு உங்களுக்கு அடியில் தீஞ்சு போகலை, கரெக்டான அளவில் செவந்து வந்திருக்கு. நம்ம மேலே இந்த அளவுக்கு செவந்திருக்கும் போது நம்ம குக்கர்லேருந்து எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு அடியில் தீயாமல் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.